அக்கா பொண்ணு ரெடியானு கேக்குறாங்க. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? அவ்வளவுதாண்டி, முடிஞ்சிருச்சு. பூ மட்டும் வச்சுட்டேன்னா வேலை முடிஞ்சிரும். லட்சுமி, அந்த தட்டுல பூ இருக்கு பாரு, அதை எடுத்து கொடு. இந்த தாரை மதுரலி அக்கா, இந்தாங்க. நல்ல தலை நிறைய வச்சு விடுங்க. லட்சுமி, ஓகேவானு பாரு. ஓகே, இப்ப நல்லா இருக்கு. இழுவ, உனக்கு இது புது இடமா தான் இருக்கும். பெரியவங்க 1008 சொல்லுவாங்க, அதெல்லாம் நீ காதுல வாங்கிக்காத. கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கட்டி. சரிக்கா. வீட்டுக்காரர் ஏதாவது கோபப்பட்டு பேசினா நீ தாண்டி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அவங்க ஆம்பளைங்க 4 இடத்துக்கு போயிட்டு வராங்க. அவங்க கோபத்தை யாருக்கிட்ட காட்டுறதுன்னு தெரியாம எல்லாத்தையும் நம்ம கிட்ட தான் காட்டுவாங்க. ஆமா, ஏன்னா நம்ம தானே இழுச்சவை. அதான் எல்லாம் சேர்ந்து நம்ம தலையில மிளகா அரைக்கிறாங்க. ஏக்கா அப்படி சொல்லுறிய? உங்க புருஷன் ரொம்ப கோபப்படுவாவல? அப்படின்லாம் சொல்ல முடியாதுடி. ஒரு குணம் இருந்தா தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவாரு. இதுவே அவருக்கு ஏதாச்சும் கடுப்பா இருந்துச்சுன்னா நம்மள தூக்கி போட்டு மிதின்னு மிதிப்பாரு. அவரு நல்லவரா கெட்டவரான்னு இன்னும் என்னாலயே புரிஞ்சுக்க முடியல. மாமா அடிப்பாவலாக்கா? பார்த்தா அப்படி தெரியலையே, நல்லவங்க மாதிரி தானே தெரியுது. அவன் நல்லா தான் இருப்பான், இவ தான் தேவையில்லாம வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்குவா. ஏக்கா உங்களுக்கு மாமா கிட்ட அடி வாங்குறதுன்னா ரொம்ப பிடிக்குமா? என்ன இழுவ, கொஞ்சம் விட்டா ரொம்ப ஓவரா பேசுற. இன்னைக்கு தானே இந்த வீட்டுக்கு வந்திருக்க, பாக்குறேன் நீ என்ன பண்றன்னு நானும் பாக்குறேன். ஏன் புருஷெல்லாம் என்ன திட்ட கூட மாட்டாவக்கா? கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க, மானே தேனே பொன்மானேன்னு. இப்பதானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அப்புறம் பாரு இன்னும் கொஞ்ச நாள்ல எப்படி அம்பியில இருந்து அண்ணியனா மாறுறாங்கன்னு மட்டும் பாரு. ஏட்டி லட்சுமி, சும்மா இருடி. நீ வேற ஏண்டி? அவ ஏற்கனவே பயந்து போய் தான் இருக்கா, நீ மேலும் பயமுறுத்தாதடி. மதுரலி அக்கா, உங்களுக்கு எங்கெல்லாம் தேடுறது? இங்க என்ன பண்ணுறீங்க? வாடி நெட்டவெளி, நம்ம இழுவையே ஜோடிச்சுக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு கிளம்புவோமா? ஆமா, இந்த ராத்திரியில இவ்வளவு மேக்கப் போட்டுட்டு எங்க போறா? இவ்வளவு எதுக்கு பச்சு ஓடிக்கிறீங்க? நெட்டவெளி, இன்னைக்கு அவளுக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்லடி, அதான் ஜோடிக்கிறாங்க. என்னது ஃபர்ஸ்ட் நைட்டா? அப்ப பலகாரம் பழம்னு நிறைய திங்கிறதுக்கு வச்சிருப்பாங்களே. ஐ, எல்லாம் இங்க இருக்கா? ஏட்டி அதெல்லாம் கை வைக்காதடி, அதெல்லாம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு. என்ன பத்திரலி அக்கா, அதான் இவ்ளோ பழம் இருக்குல்ல, இவ்வளவு தீமா திங்க போறாங்க. அதுல கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டா அதெல்லாம் ஒண்ணு கோச்சுக்க மாட்டாங்க. ஏண்டி இழுவ, நீ கோச்சுக்குவ? நீ எடுத்துக்கோ, எனக்கு இனிப்பே பிடிக்காது. பாத்தீங்களா, அவளுக்கு இனிப்பே பிடிக்காதான். அப்புறம் என்னத்துக்கு இவ்வளவு இனிப்பை இங்க வச்சிருக்கீங்க? கொண்டாங்க இங்க. நெட்டவெளி, பலகார தட்டுல கைய வச்சேன், அப்புறம் உன் ஃபர்ஸ்ட் நைட்ல நடந்ததை எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன் பாத்துக்க. சி, என்ன பத்திரலி அக்கா இப்படி பண்றீங்க? பத்திரலி அக்கா, என்னன்னு சொல்லுங்க பத்திரலி அக்கா. என்ன நெட்டவெளி, சொல்லட்டுமா? ஐயோ, சொல்லாதீங்க பத்திரலி அக்கா. அவ கிடக்குற, நீங்க சொல்லுங்க பத்திரலி அக்கா. அது வட்டி, அது என்னம்மா பொண்ணு ரெடியா? ஐயோ, இந்த மாமியாருக்கு எழுதி வேற. பத்திரலி அக்கா, பொண்ணை கூப்பிடுறாங்க, கூட்டிட்டு ஓடுங்க ஓடுங்க. எட்டு இழுவ, ஏஞ்சி ஓடு. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போறதை விட்டுட்டு கதை கேட்டுட்டு கிடக்கா கதை. சரி டி, ஏற்கனவே ரொம்ப நேரமாச்சு. வீட்டுல பிள்ளை குட்டியெல்லாம் தனியா கிடக்கு, நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம், நாளைக்கு பேசிக்குவோம். அதான் சொல்லிட்டாங்கல்ல, எல்லாம் கிளம்பு, இடத்த காலி பண்ணு. ஐயோ, அத தெரிஞ்சுக்கலனா எனக்கு ராத்திரி தூக்கமே வராது. ராத்திரி பூரா உட்காந்து புருஷனை பொண்டாட்டியும் டிஸ்கஸ் பண்ணுங்க, நாங்க கிளம்புறோம். ஹலோ சொந்தங்களே, நெட்டவெளி கதையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம கன்னியாகுமரி கார்ட்டூன் கிரியேட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பத்ரலி அக்கா, இப்ப ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்ல, இப்ப சொல்லுங்க பத்ரலி அக்கா. ஏன் நீ வேணா சொல்ல உன் கதைய? என் கதையை தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு அவ்வளவு ஆர்வமா? என் கதையா எல்லாரும் கேக்குறாங்க, உன் கதையத்தான் எல்லாரும் ரொம்ப ஆர்வமா கேக்குறாங்க. கன்னியாகுமரி கார்ட்டூன் கிரியேட்டர் சொந்தங்களே, எல்லாம் உங்களால வந்தது. லட்சுமி, கோதாவரி, பத்ரகாளி, இழுவனு இத்தனை பேர் இருக்காங்கல்ல, அவங்க கதையெல்லாம் பார்க்கலன்னு ஏன் எல்லாரும் என் கதையை மட்டுமே பாக்குறீங்க? இனிமே எல்லாரும் எல்லா கதையும் பாருங்க, அப்பதான் நல்லா இருக்கும். அவ எப்படிதான் அதாச்சும் பலா பலான்னு பேஜுக்கிட்டா இருப்பா. அவ கடகா, நீங்க சொல்லுங்க. கொஞ்சம் இருங்கடி, இழுவையும் வந்துடட்டும். அவதான் நேத்து ரொம்ப ஆர்வமா கேட்டுக்கிட்டு இருந்தா. ஆமா, நேத்து கல்யாணத்தை முடிச்சிட்டு அவ எங்க இங்க வர போறா? நீங்க சொல்லுங்க பத்ராலி அக்கா, அவ கேட்டானா இன்னொரு நாளைக்கு சொல்லிக்கலாம். வேணும்னா ஒண்ணு பண்ணுங்கல, எல்லாரும் சேர்ந்து ஊரு பூரா போஸ்டர் அடிச்சு ஒட்டுங்கல. அதான் எதுக்குடா நல்ல ஐடியாவா இருக்க நடகு. அடிங்க எடி விளக்கமாத்த. யான் நடகு கூட்ட போறியா? இவ நல்ல சுத்தமா தானே இருக்கு. நீ சாயங்காலமா வா, நிறைய குப்பையெல்லாம் கொட்டி கிடக்கும், வந்து கூட்டி அள்ளிக்கிட்டு போலாம்.
ஜான் அளவு இல்ல எகத்தாளத்தை பத்தியா? உனக்கு வாய் மட்டும் இல்லைன்னா உன்னை எப்பவோ காக்கா தூக்கிட்டு போயிருக்குண்டி டோப்பா மட்டை. என்ன பத்திரகாளி அக்கா, நான் வரத்துக்குள்ளேயுமே ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் தான் வர்றேன்னு சொன்னேன்ல. ஏட்டி இல்லட்டி, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லட்டி. வா வந்து உட்காரு. ஆமா சீக்கிரம் வந்து உட்காரு, உனக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங். ஆமா, ஓ மாமியா கிளவி எங்க கூட எல்லாம் சேரக்கூடாதுன்னு சொல்லிருப்பாளே, அப்புறம் எப்படி நீங்க வந்த? அவங்க போகக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க, நான் தான் போவேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பாத்தீங்களா, ஒண்ணும் தெரியாத புள்ளன்னு சொன்னீங்க, முத நாளே மாமியார் எதிர்த்து பேசிட்டுலாம் வந்திருக்க. நாளா என் மாமியார்கிட்ட இருந்து தப்பிச்சு தனி கொடுத்தன வரத்துக்கு எனக்கு 1 வருஷம் ஆகியிருக்கு. சரி, இப்ப அதுவா முக்கியம், நீங்க கதைய சொல்லுங்க. நெட்டவள்ளி, உன் கதைக்கு ஃபேன்ஸ் ஜாஸ்தி போலடி. அவ கதையை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பிளாஷ்பேக்குல போகணும். பரவாயில்ல, பிளாஷ்பேக் போட்டு விடுங்க. பத்திரம் இவ எங்க தான் போவானே தெரிய மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் கிடைச்சா போது எங்கேயாவது உட்காந்து கதை பேச ஆரம்பிச்சிடுற. ஐயோ, என் புருஷன் கூப்பிடுறாரு, இந்த வாரங்க. பத்திரலேக்கா நில்லுங்கக்கா, என்னன்னு சொல்லிட்டு போங்கக்கா. கேட்டு இருங்கட்டி, என் புருஷன் கூப்பிடுறாருடி, என்னன்னு கேட்டுட்டு வாரேன். ஏக்கா நீங்க போனீங்கன்னா இப்ப வர மாட்டீங்கக்கா. நானும் வீட்டுக்கு போனா என் மாமியார் திருப்பி அனுப்பவே அனுப்பாதுக்கா. என்னன்னு சொல்லிட்டு போவாங்கல்ல. வர வர ரொம்ப துமுறு வச்சு போயிட்டு கூப்பிட காதுல வாங்காம உட்கார்ந்துருக்கியா? முன்னாடி எல்லாம் கூப்பிடுறதுக்கு முன்னாடி வந்து என்னங்கன்னு நிப்பேன். இப்ப கூப்பிட்டு இவ்வளவு நேரம் ஆகுது, அம்மனியால இன்னும் வர முடியல. அச்சோ, இந்தா வந்துட்டேங்க. இந்த மாமா வர நேரம் காலம் தெரியாம இப்பவா கூப்பிடுவாரு. யோ மாமா, இன்னைக்கு தாயா நீ ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்க. அதான் போயிட்டாங்களே, அப்புறம் என்ன எல்லாரும் இடத்த காலி பண்ண வேண்டியதானே? இன்னும் என்னத்துக்கு உட்கார்ந்துட்டு கிடக்கீங்க? இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, அது என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்காம நாங்க யாரும் இந்த இடத்த விட்டு ஒரு அடி கூட நகர மாட்டோம். உன்னை எவ்வளவு நேரமா கூப்பிடுறது? என் வண்டி சாவியை எங்கட்டி வச்ச? வயல்ல உழுவுறதுக்கு டிராக்டர் வந்து நிக்கிதான், போய் என்னன்னு பாக்கணும். சீக்கிரம் எடுத்து தாட்டி. ஐயே, சாவியா? உங்க வண்டி சாவியை என்கிட்ட கேக்குறீங்க? நான் பாக்கலையே. அந்த சாவி மாற்ற இடத்துல தானே இருக்கும். அங்க பாத்துட்டேன்டி, அங்க இல்ல. அதனாலதான் உன்கிட்ட வந்து கேக்குறேன், கொஞ்சம் தேடி எடுத்து தாட்டி. ஆமா, இந்த மனுஷனுக்கு எப்ப பார்த்தாலும் இதேதான் வேலை. எதையாவது எங்கனையாவது வச்சுவிட்டு தேட வேண்டியது. எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சாதானே. எனக்கு என்னன்னு போட்டா இப்படிதான் உட்காந்து தேடிட்டு கிடக்கணும். அங்க என்னடி மோன வீட்டு கிடக்க? போங்க போங்க, பின்னாடியே வந்துகிட்டு தான் இருக்கேன். பத்திரம், சாவி கிடைச்சிருச்சுடி, நீ போய் உன் கதையை கண்டினியூ பண்ணு. ஆமா, இந்த மனுஷனுக்கு எப்ப பார்த்தாலும் இதேதான் வேலை. கண்ணுக்கு எதுப்பறையே வச்சுக்கிட்டு தேடிட்டு கிடப்பாரு. அதான் போயிட்டாங்களே, அப்புறம் என்ன எல்லாரும் இடத்த காலி பண்ண வேண்டியதானே? இன்னும் என்னத்துக்கு உட்கார்ந்துட்டு கிடக்கீங்க? இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, அது என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்காம நாங்க யாரும் இந்த இடத்த விட்டு ஒரு அடி கூட நகர மாட்டோம். அவங்க வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமோ? போயிட்டு உடனே வந்துருவேன்னு என் மாமியார் கிட்ட சொல்லிட்டு வந்தேன். லேட்டா போனா அவங்க வேற ஏசுவாவலே. எல்லாரும் ஒன்னும் கவலைப்படாதீங்க, பத்திர வழியாக வந்துகிட்டு இருக்காங்க. என்னது வாராங்களா?